என்ன காலையிலே ஒருத்தனுங்களையும் பஸ் ஸ்டாப்பு கிட்ட காணல. திங்கிழமைன்னுட்டு எல்லாரும் வேலைக்கு போயிட்டானு உங்களுக்கு. செல்லம் எப்பவும் அங்கே தானே இருப்பான், அவனையும் காணலையே. சரி இருப்போம், யாராவது ஒரு ஆள் வருவா, கதோட ஆளா இல்லாம போயிடும். சுபினு மாசான தாத்தா இருக்காரு அதுல, நீ வத்தல் திரிக்க போறோம்னு சொல்லிடு. நீ அவர்கிட்ட சில பேர் திரிக்க போறோம் முந்திரி கொத்துக்கு அப்படி இப்படின்னு எதுவும் சொல்லாத. மாதிரி பண்டை ஒழுங்கா வராதுன்னு. பண்டை ஒழுங்கா வராதுன்னு நீ அப்படி சொல்லுவா? அவருக்கு கொடுக்க வேண்டியது வந்துருமோன்னு சொல்லுவா, எனக்கு தெரியாத ஒண்ணு பத்தி. சரி நடிக்காம வாழ, சும்மா நம்ம ஒண்ணு சொன்னா அவன் ஒண்ணு சொல்லிக்கிட்டு. சரி என்ன பிள்ளைய வளர்த்து வச்சிருக்க நம்ம. ஏம்மா பத்திராளி பஸ்ஸுக்கா வந்திருக்கா? ஆமாண்ணே, இதுல 2 வத்தலை திரிச்சிட்டு வரணும். மசாலா எல்லாம் தீண்டு போய் கிடக்கு. அதான் அந்த சூப்பினுக்கு லீவு தானே, அவனையும் கூட்டிட்டு போயிடலான்ட்டு வந்தோம். பார்த்துக்கிடுங்க. பஸ் மேக்க போயிருக்கா? ஆமா மேக்க போயிருக்கு, இப்பந்தானே போயிருக்கு. நீ பின்னாடியே வந்திருக்கா. பஸ் மேக்க போனதை நீ பார்க்கலையாக்கும். இல்ல சுபினு, நீ தானே சொன்னா மேக்க போயிருக்கு. நீ 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே பஸ் மேக்க போவா, பாத்துக்கன்னு சொன்னனால நான் பார்த்தேன். பெய்யாச்சு, நீ 1/2 மணி நேரத்துக்கு முந்தையே சொன்னிய. மாசானா என்ன போகலன்னு சொல்லாரு. கள்ள போயில பொய்யால சொன்னா நீ. ஐயோ, இந்த இலை உடுத்த கலர் வேற போட்டு கொடுத்துட்டாரு. நம்ம வேற பார்க்கணுமா வாங்கணுமான்னு சொல்லிட்டு பார்க்காம விட்டுட்டோம். சரி சரி, இப்போ என்ன தேவைன்னு சொல்லுவோம். எம்மா அப்பமே போயிட்டுமா சத்தம் கேட்டு. இந்த தாத்தா தான் வேற எதுவும் பஸ் போனதை பார்த்து சொல்லியிருப்பாரு. 2 பஸ் உண்டுல்ல, அவர் அடுத்த பஸ் போனதை பார்த்து சொல்லியிருப்பாரா இருக்கும். 30A பேருக்குமா இருக்கும், அதை பார்த்து இப்படி சொல்லியாரு. நீ அவரு சொல்லதை கேட்டு என்கிட்ட சண்டைக்கு வர. அவருக்கே காலம் கேட்காது, கண்ணம் தெரியாது. காலையிலே வர போற ஒரு ஆளையும் விடது கிடையாதுங்கன்னு ஸ்டாப்ல இருந்து கிடையாது. அவர்கிட்ட போட்டு நீ பேசிட்டு கிடக்கா. முட்டை கண்ணா, யார நீ காது கேட்காது கண்ணு தெரியாதுன்னு சொல்லுவா? ஒன்னே என்ன விட்டு பார்ப்போமா? யாருக்கு கண்ணு தெரிவி யாருக்கு கண்ணு தெரியலன்னு பார்ப்போம். ஏன்னா நீங்க விடுங்கண்ணே, அவன் இப்படிதான் என்னத்தையாவது ஒண்ணு பேசிட்டு கிடப்பான். அவனுக்கு யாருக்கிட்டையாவது என்னத்தையாவது வம்பிடுவான். அதனாலதான் அங்கே கிடந்தா ஏதோ பயக்க கூட சுத்த பேர் வாங்கிட்டு தான் நான் தலை வெளியில போற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். பாத்துக்கிடுங்க. ஆமா பத்திராளி, அந்த மணிக்கு மோனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டான். அப்படியா? குண்டி வாய்ந்த பைக்கில் போய் எங்கனையா மோதிட்டதா சொல்லுவாவ. இந்த பைக்கு கண்டியா பத்திராளி, என்ன பைக்கு அது? அதில் பின்னாடி இருக்க மனுஷன் ஏதோ ஆகாயத்துல இருக்கு போல இருக்கு. இந்த பயல்வளுக்கு இது தேவை. அந்த பயலுக்கு எத்தனை வயசு தான் இருக்கும் கண்டியா? ஆமாண்ணே, பிழைக்கிறது கஷ்டம்னு தான் சொல்லுவாங்க. ஒரே சங்கடம். சின்ன பையன் கண்டியலா, வீட்டில் உள்ளவங்களுக்கு என்னன்னு இருக்கும். இனி அவையில் வாழது காலம் வரைக்கும் நிம்மதி இல்லாமல் தானே இருப்பாவ. வீட்டில் தான் கிடந்தானா, கூட உள்ள வேண்டாம் வாழை போயிட்டு வருவான்னு கூட்டு போனானா. அவனுக்கு பைக்கு எடுத்து கொடுக்கலையாம்ல. அவன் அந்த நாளையே கேட்டுட்டு இருக்கானா, வேண்டாம் வேண்டான்னு சொன்னாவலாம். இது பக்கத்து வீட்டில் உள்ள பையனுக்கு பைக்கான் வாங்கிட்டு போயிட்டு இப்படி ஆயிடுது. இனி என்னத்தை போட்டு சொல்லுது. ரொம்ப ஒரு மாதிரி தான் சீரியஸாக தான் இருக்கதா சொல்லுவாங்க. ஆமா ஆமா, இப்போ உள்ளது சொல்ல பேச்சு கேக்கையா செய்வோம், ஒன்னும் கேக்கையும் செய்யல. இனி தவுப்பம்லாம் பாவம். என்ன ஒரு பையன் இருக்கானோ? ஆமாண்ணே, இன்னொரு பையன் இருக்கான், அவன் இளையவன். ஆமாவும் இருக்கான், கேக்கையா செய்யான். ஒரு பேச்சு கேட்க மாட்டான் பார்த்துக்க. அன்னைக்கு பைக் எடுத்துட்டு போறான், என் மேல மோதை போல வாரான். அவனுக்கு என்னன்னா அந்த களவம்லாம் ஏன் இனி உயிரோட இருக்கான்னுக்கிட்டு என் காதுபடியே பேசிட்டு போறான் பார்த்துக்க. இப்படிதானே ஒன்னும் சொல் பேச்சு கேட்காது. யாதுல பைக் உனக்கு எவனுக்கு பைக்ல வந்து இடிக்கைக்கு வந்தா? பெரிய ஆளோட ஏத்து பேசாதன்னு எத்தனை நாள் சொல்லு. ஒரு சொல் பேச்சு கேட்கறியால நீ? எவனுக்கு பைக்கையும் தூக்கிட்டு தெரியாது கண்டியா? அடுத்தவனுக்கு பைக்ல போனல தானே அவனுக்கு இப்படி வந்து வீட்டு சொல்லி ஏதாவது கேட்கறியா நீ? ஐயோ கலட்டு மூதேவி, தெரியாம வந்துட்டம்மா. இப்படி எடுத்து விட்டுட்டு வேடிக்கை பார்க்க பரிசா உங்களுக்கெல்லாம் சொல்லல ஒன்றும். என்னால முடிச்சுக்கிட்டு நிற்கா கண்ணே உருட்டி உருட்டி. படிப்புலையும் சரி கிடையாது, ஒன்றுக்குலையும் சரி கிடையாது. எரி வா ரூபாதா அதுதா இது தானிக்கிட்டு ஒன்றும் தர முடியாது. பார்த்து உங்கள் அப்பா வரட்டுவனா என்ன செய்ய சங்காத்தை பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் தான் உனக்கு தெரியும். அந்த 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்குது, அதோட ஏதாவது கரைச்சல் உண்டாடு. ஒன்னால தான் ஒரு கரைச்சல் எனக்கு. ஆம்பளை பிள்ளைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆம்பளை பிள்ளையில வச்சுக்கிட்டு வீட்டில் ஒரு நேரம் நிம்மதி இல்லை. எம்மோ நான் அப்படிப்பட்ட பயலாமா? நீ இப்படி ஒரு வார்த்தையில என்ன சொல்லிட்டேன்? நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கு, ஏதாவது ஒரு கரைச்சல் உண்டா என்னால உனக்கு?
ஏதோ பிள்ளைல பார்க்கணும் வாங்கணும் பல்லெடுத்து போறேன் போற வழி தெரியாம வாரேன் இனியாய் சண்டையில இழுத்துருக்கேன் இது வரைக்கும். ஆமா ஆமா நீ ரொம்ப யோக்கியம்தான். இந்த தாத்தா பேர் வீட்டுல இந்த தாத்தால ஒரே சண்டை. வீட்டுல மருமகளை பத்தி இலக்கி இலக்கி பொண்டாட்டிக்கிட்டேன் மோங்கிட்டையும் விட்டு விட்டு வீட்டுல ஒரே சண்டையில கிடந்து குமையாவ. இவரை போல நான் தெரிஞ்சேன். பஸ் ஸ்டாப்புக்கு வந்தா ஊரு முழுக்க கோல். என்னென்ன கோல் சொல்லிட்டு தெரியாதுன்னு எனக்கு தெரியுமா? அவரு சொல்லதை கேட்டுட்டு என்கிட்ட வந்து பேச வந்திருக்கா பாருங்க. வாய்க்குவா பேசாம அங்கே போய் இருல ஸ்டாப்ல. வா என்னமோ மிளகு திரிக்கவா மசாலா திரிக்கவான்னு ஒரு இடமும் வாங்க கூட வரமாட்டேன். அடுத்த கிழவு நோட்டை வச்சு நம்மளை விட்டு கொடுத்து பேசி 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 போமா தூரணி. சரி மோனே சரி நில்லு, இப்போ பஸ் வரேன்னு ஐயாயிரம் போயிடலாம். உடனே நான் அடிக்காத நீ. சரி மசானானே நான் அங்கே போய் நிற்கேன். சரி பத்திராளி, அந்த லிங்கத்துக்கு மோனுக்கு சம்மந்தம் பார்த்துக்கிட்டு இருந்தவள ஏதாவது அணக்கம் உண்டா? நமக்கு அதை பற்றியெல்லாம் தெளிவா தெரியலானே. பார்த்துட்டே இருந்தாவ போய் இப்போ உள்ள பயக்கடவுளுக்கு சம்மந்தமே ஒழுங்கா அமைவில். அவன் படிக்கலையா? நல்ல பையன்தான், நல்ல வேலைகளுக்கு போய் எடுத்து நல்ல வருமானம் நேட்டம் வீடு குடியெல்லாம் நல்லா அழகாக இருக்குது, பெருசாக போட்டு எடுத்து வச்சுருக்கான். இப்போ உள்ள பிள்ளைகளெல்லாம் நல்லா படிக்கணும் வாங்கணும்னுலாம் பேசிகிட்டு இருக்கு. அதனால தான் சம்மந்தம் ஒன்றும் அமையலையாம். நான் அன்னைக்கு ஒரு நாள் பார்த்து சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்தார். கோலம் நிறையா போகுதா சொன்னார். சரி நான் அதில் போய் இருக்கேன் பார்ப்போம். சரி பத்திராளி போய் இரு, பஸ் இப்போ வரோம். இங்கே ஸ்டாப்புக்கிட்ட தானே வீடுன்னு சொன்னாவ. ஸ்டாப்பில் இருக்க ஆள்வட்ட விசாரிப்போம், அப்போ தான் சரிப்பட்டு வரோம். இனி இவன் மோவன் என்னத்தை போய் விசாரித்தானோ தெரியலை. இவனும் விசாரிக்கிறத நம்பியே நம்ம கொடுக்க முடியாது. நம்மளாம் ஒரு எட்டு விசாரிச்சுக்கிடணும். அவனுவோ பணம் வசதி வீடு இதெல்லாம் பார்ப்பானுவன். பையன் என்ன கொண்டானே நம்மளாம் ஒருக்கா விசாரித்து பார்த்தா தானே தெரியும். பார்ப்போம், வந்து ஆள்கிட்ட கேட்டு பார்த்தா என்ன. இவரை பார்த்தா கொஞ்சம் வயசானவர் மாதிரி இருக்குது. எப்படியும் குடும்பம் குலம் கோத்திரம் எல்லாம் இவருக்கு தெரிஞ்சிருக்கும். இவர்கிட்டே விசாரிப்போம். என்ன செத்த திரும்புங்கண்ணே. இவளை பார்த்தா நம்ம கனகம் போலேல இருக்கு. இத்தனை வயசுலயும் அவளுக்கு மூஞ்சி சாட அப்படியே தெரியவ. கேட்டு பார்ப்போம். ஏம்மா நீ கனகம் தானே? ஆமாண்ணே நான் கனகம்தான். நீங்கள் யார்? என்னைய கரெக்டாக சொல்லுறியே. நான் இந்த ஊருக்கு முன்ன பின்ன வந்தது வர இல்லையா? எங்கள் சொந்தக்காரெல்லாம் கிடையாது. வேற எப்படி ஒன்றும் என்ன உங்களுக்கு கரெக்டாக தெரியுது? இல்லாட்டி கனகம் நான் தான் மாசானம். என்ன தெரியலையா? நம்ம ஒன்னா படிச்சோமே. என் மறந்துட்டியாக்கும். எனக்கு என்னமே ஞாபகம் இருக்கம்மா, நீ மறந்துட்டிய. இல்லை மாசானம் நீயா? நல்லா இருக்கிறியா? பிள்ளைலாம் என்ன செய்யாவ? பேரன் பேத்தியெல்லாம் எடுத்திருப்பியா? எல்லாம் என்ன செய்வு? எல்லாரும் நல்லா இருக்கவ கனகம். பேரன்னெல்லாம் அங்கனே வெளியிலே கம்பெனிகள்ல வேலை பார்க்கானுவேன். பேத்தி ஒருத்திக்கு டாக்டருக்கு போறா. அப்படி எல்லாம் நல்ல வசதியும் வாய்ப்புமா நல்லா இருக்கவ பத்துக்கு. நீ என்ன விஷயமா வந்தா? ஒத்தைக்கு வந்திருக்கா? என்ன விஷயமா வந்து நிக்கியா? நல்ல வேலையாட்டு நான் ஒன்னே பார்த்தேன் பார்த்துக்க. என் பேத்திக்கு லிங்கம்னுட்டுங்கிற ஒரு ஆளுக மோனை தான் பார்த்துருக்கு. வீட்டில் பையன் மருமவா பேத்தி எல்லாருக்குமே நல்லா இஷ்டம்தான். பையலையும் பிடிச்சிருக்கான். விசாரிச்சாவ. எனக்கு இதுக்கு முந்தி ஒரு சம்மந்தம் பார்த்தேன் பார்த்துக்க. அதான் இப்படி தான் விசாரித்து பையன் மோசமாக இருந்திருக்கான். அது தட்டுப்பட்டு போயிடுச்சு. இதே நம்மளும் நம்ம வந்து விசாரிச்சுட்டு போயிடுவோமேனு வந்தோம் பார்த்துக்க. உனக்கு நல்ல வேலையாக நான் ஒன்றையும் பார்த்தேன். பயலை பற்றி கொஞ்சம் சொல்லலாம், நம்மளுக்கு கரெக்டாக தெரியலை. அதான் என்ன நல்ல பையனா கெட்ட பழக்கம் ஏதாவது உண்டா? எம்மா பாத்துக்க, இப்ப இந்த கலவர் என்ன சொல்லி அழைக்க விடாருன்னு நீனே பாத்துக்க. இந்த கலவருக்கு ஏதாவது சுவாலி பாத்துக்க. பஸ் ஸ்டாப்கிட்ட இருந்துகிட்டு வரக்கூடிய ஆளோட்டெல்லாம் கோழி சொல்லி விடாதான் சுவாலி. அவருக்கு பேச்சியை கேட்டு நீ என்ன சத்தம் போட்டு கிடந்தா இல்லையா? பேசுறது நீனே கேட்டுடுங்க. சும்மா இரு சுபினு. பெரிய ஆளு போல இந்த மாதிரிப்பட்ட விஷயத்துல எல்லாம் நீ தலையிடாத. பாப்போம் தாத்தா என்ன பேசாருன்னு. என்னம்மா நீ என்ன வெகுளியாவே இருக்கா? கனகம் கேட்டியா? பையன் இப்ப நல்ல பையன்தான். ஒரு வயசுல ஒரு மாதிரி இருந்தாலும் இப்போ பரவாயில்ல, திருந்திதான் இருக்கான். மோசம்னு சொல்ல முடியாது. தாய் மாமியாரும் பரவாயில்லதான். கொஞ்சம் வாதுடுப்பு அடுத்த ஆள்கிட்ட கொஞ்சம் வாயாடி பேசுவா. கோவம் வந்தா அடுத்த வீட்டுக்காரர்களோட சண்டைக்கு போவா. மற்றபடி வீட்டில் எல்லாம் நல்ல குணம் தான் பார்த்துக்க. பையன் ஃப்ரெண்ட்ஸுன்னு கொஞ்சம் சுற்றுவான். மற்றபடி அவன் நல்ல பையன்தான். நீ பார்த்துக்கம்மா, நான் சொல்லியதானே நீ வந்துடக்கூடாது. நல்ல பையன்தான். கொடு என்ன
ஒன்றும் குறை சொல்ல முடியாது. வேணால பார்த்துக்கம்மா. நல்ல வேலை மாசானம் நான் உன்னை பார்த்தேன். உன்னை பார்க்கலனால இவனும் விசாரிச்சதே போதோன்னு நினச்சிருப்பேன். உடம்போட பார்த்துக்க. நீ ஒரு நாள் வாயாங்கண்ணே, உனக்கு தான் தெரிய முடியாது எங்கள் வீடு இங்கனே தானே இருக்க. ஒரு நாள் அங்கே வந்து பார்த்துட்டு எடுத்துகிட்டு போ, பிள்ளைகளெல்லாம் பார்த்துட்டு எடுத்துகிட்டு போகலாம். என்ன ஐயோ கனகம், நான் வெளியில எங்கும் போறது கிடையாது டி. காலமும் நேரமும் ஓடி போச்சு. இப்போ எங்க போறதுக்கு நம்மளால நடக்கவே முடியாது. நான் உண்டு, இந்த பஸ் ஸ்டாப் உண்டுன்னு இருப்போம் பார்த்துக்க. வேற எங்கேயும் ரொம்ப போறது ஒன்றும் கிடையாது. நீ வேணா வந்துட்டு போயேன், எங்க வீடு அயில தான் இருக்கு. மறுமூல நல்ல குணம் பார்த்துக்க. வந்துட்டு போ, ஒரு எட்டு வந்துட்டு போ, காப்பி குடிச்சிட்டு போயான். ஐயோ வேண்டாம் மாசானம், இப்போ பஸ் வரங்கிட்டியா, பஸ்ஸில் போயிடுவேன். என்ன ஒரு நாள் வாரேன்னு. நீ நல்ல நேரத்துக்கு நான் ஒன்றை பார்த்தது சரியா போச்சு. சரிட்டி கணக்க மாப்பிள்ளை எல்லாம் நல்லா இருக்காரா? வெள்ளச்சீல உடுத்திருக்கிறிய? ஐயா அவரு போய் சேர்ந்து வருஷம் ஆகும் பார்த்துக்க. உன் பொண்டாட்டியெல்லாம் எப்படி இருக்காவ? நல்லா இருக்காவளா? தேத்துக்கு எல்லாருக்கும் கொள்ளாமா? அவளும் கழியாம தான் முட்டி இருக்கா. வெளியில எல்லாம் வரத்து கிடையாது. நான் தான் அங்கே பஸ் ஸ்டாப்பு கிட்ட வந்து கொஞ்ச நேரம் இருந்து ஆளுகளுக்கு மூஞ்சிய பார்த்துட்டு போறது பார்த்துக்க. நல்லா பாத்திரு மூஞ்சி. என் மூஞ்சி சொன்ன போல தானே இருக்கு. அப்ப இவரு தான் அங்கே இருந்துகிட்டு எல்லாருக்கிட்டையும் கோழி சொல்லி விடுவார் போலுது. இன்னைக்கு வேற ஒருத்தரையும் காணல. 2-3 பேர் கோழி இல்லதுன்னு சொல்லது இவருக்கு குரூப்பு தான் போலுது. சரி, நமக்கு நம்ம கதையை பார்ப்போம் மாதிரி நம்ம என்னதான் சொல்லிட்டோன்னு வந்துடும்.